ஞானத்திலே தெளிவு என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக பேராசிரியர் ஹரிஹரன் ஐயா அவங்க நம்மோட இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனைக்குள் செல்வதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஹரிஹரன் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்துல தன்னை 20 வருடங்களுக்கு மேலாக இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். ஐயாவின் துணைவியாரும் பேராசிரியர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நமது யோகாவில் MA MPhil பட்டம் பெற்றுள்ளார்கள். அகத்தவம் ஒரு அருமருந்து என்ற தலைப்பிலே புத்தகம் ஒன்றை வெளியிட்டார்கள். நன்மை தரும் நவகோள் என்ற தலைப்பிலும் புத்தகம் வெளியிட்டுள்ளார்கள். ஆலியார் யூனிவர்சிட்டியில் 4 வருடங்களாக கோஆர்டினேட்டராக பணியாற்றியுள்ளார்கள். சென்னை மண்டலத்தில் 2 வருடங்களாக பணியாற்றி இருக்கின்றார்கள் மற்றும் விண்ணலை வழியாக ஐயா நிறைய வகுப்புகளை நடத்தி வருகின்றார்கள். இப்போது நவக்கிரக என்ற தலைப்பிலே நல்ல பல யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதிலும் நிறைய அன்பர்களுக்கு நல்ல பலன்களை அளித்து வருகின்றார்கள். மற்றும் விண்ணலை வழியாக நிறைய சிந்தனைகள் தவ தத்துவங்களை நடத்தி வருகின்றனர். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. இந்த வேதாத்திரியத்தை நாம் பேசுவது, கலந்தாய்வு செய்வது என்றாலே அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய கலந்து உரையாடல் எப்பொழுதும் மிக சிறப்பாக அமையும். மகரிஷி அவர்களும் ஒவ்வொரு முறையும் ஐயம் தெளிதல் என்ற வகையில் அன்பர்களோடு கலந்து உரையாடும் போது அது மிகவும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஐடி நிர்வாகத்தினருக்கும் ஒப்பற்ற நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இதில் கலந்து கொள்ளும் அனைத்து அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வரவேற்று நமது உரையை துவக்குவோம். அன்பர்களே, நமது வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. மனித வாழ்க்கைக்கு உரித்தாக நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் மிக தெளிவாக அந்த சிக்கல்களிலிருந்து எப்படி விடுபடுவது, எப்படி சிறந்த வாழ்க்கையை வாழ்வது என்பதை நமக்கு மனவளக்கலை யோகாவாக அளித்துள்ளார்கள். அந்த வகையில் நமது ஆசான் அருள் தந்தையோட கருத்துக்களோடு நாம் நமது வாழ்க்கையில் ஏற்படும் சில குழப்பங்களிலிருந்து விடுபட முயல்வோம். முதலாவது குழப்பம் கடவுளை பற்றிய குழப்பம். இது மனித சமுதாயத்தில் பரவலாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவர்களுக்கு ஏற்ப கருத்துக்களை வைத்துள்ளார்கள். முதலில் கடவுள் உண்டா இல்லையா என்றே வேதாத்திரியம் கடவுள் உண்டு என்று கூறுகிறது. கடவுளை காண முடியுமா என்ற அடுத்த கேள்விக்கு மகரிஷி அவர்கள் காண முடியும் என்று கூறுகிறார்கள். உருவம் உண்டா என்றால் வேதாத்திரியம் கூறுகிறது கடவுள் என்பது சுத்தவெளி அருவம் என்று கூறுகிறது. அதே போல கடவுள் வழிபாடு மனிதனுக்கு தேவையா என்றால் நிச்சயம் தேவை என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இறை வணக்கம் பாடல்களை அவர்கள் கொடுத்துள்ளார்கள். கடவுளை வழிபட்டு வணங்கி அந்த ஆற்றலுடன் தான் மனிதன் சிறப்பாக வாழ முடியும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள்.
ஆனால் அதே சமயத்தில் பல மதங்கள் பல கடவுள்கள் தேவையா என்ற கேள்விக்கு மகரிஷி அவர்கள் கடவுள் ஒருவரே, அதுதான் சுத்த வெளி. எனவே பல மதங்கள் பல கடவுள்கள் தேவை இல்லை, இதை மனிதன் சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இரண்டு அறிஞர்கள் இந்த கடவுளை பற்றிய விளக்கத்தை பெறுவதற்கு பல்வேறு மதங்களை தொடர்பு கொண்டு தங்கி இருந்து ஆராய்ச்சி செய்து மன திருப்தி இல்லாமல் கடைசியாக நமது வேதாத்திரி மகரிஷிக்கு வந்தார்கள். அவரை கேள்விப்பட்டு வந்தார்கள், அணுகினார்கள். கடவுளை காண முடியுமா? மனித வாழ்க்கையில் அமைதியை பெறுவது எப்படி? இரண்டு கேள்விகளை மகரிஷியின் முன் வைத்தார்கள். மகரிஷி அவர்கள், இங்கேயே 2 மாதம் தங்குங்கள், எங்களது பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள், ஓரளவுக்கு தெளிவாகும் என்று கூறினார்கள். 2 மாதம் கழித்து அவர்களை கேட்டபொழுது இன்னும் எனக்கு தெளிவாகவில்லை என்று கூறினார்கள். அப்போது மகரிஷி அவர்கள், காட் இஸ் கன்ஃபியூஷன், லைஃப் மீன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னார். கடவுள் என்பது ஒரு குழப்பமான விஷயம், அதே போல வாழ்க்கை என்பது சிக்கல் நிறைந்தது, இதற்கு மேல் விளக்கம் கிடைப்பது கடினம் என்று கூறிவிட்டார். ஏன் கடவுள் என்பது ஒரு குழப்பமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கடவுள் என்பது அப்சல்யூட் ஸ்பேஸ் என்று சொல்கிறார்கள். அங்கு இயக்கங்கள் இல்லை, இயக்கமற்ற ஒரு நிலை. மனிதனுடைய மனமும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போக வேண்டும். 1 to 3 ஃப்ரீக்குவன்சி போனால்தான் அந்த மனிதன் மனம் கடவுளை உணர முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். இதை கோடியில் ஒருவர்தான் பெறுகிறார்கள் இந்த அனுபவத்தை. மகரிஷி அவர்கள் இந்த 1 to 3 ஃப்ரீக்குவன்சிக்கு சென்று ரெவலேஷன் என்று கூறுவார்கள். அந்த இறை சக்தியே அது ரிவீல் பண்ணும், அதைத்தான் இறைவனுடன் பேசுவதாக கூறுகிறார்கள். எனவே தவத்தின் மூலம் மனதை மிக நுண்ணிய நிலைக்கு கொண்டு போய் 1 to 3 ஃப்ரீக்குவன்சிக்கு கொண்டு வந்தால் ஒழிய கடவுளை பற்றிய தெளிவான உணர்தலை மனம் பெற முடியாது, மனிதன் பெற முடியாது. மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், ஒரு நல்ல நூல்கண்டு போல இந்த கடவுளுடைய இந்த கான்செப்ட் மனிதன் ஆதி காலத்தில் இருந்தது. ஆதிகால மனிதன் இயற்கையை வழிபட்டான், சூரிய சந்திரனை வழிபட்டான், 5 பௌதிகங்களை வழிபட்டான். ஆனால் காலம் செல்ல செல்ல அவனுடைய அறிவு வளர வளர அந்த தெய்வத்திற்கு பல்வேறு உருவங்களையும் மந்திர தந்திரங்களையும் கொடுத்து அந்த நூல் கண்டு இன்று மிக மிக சிக்கலாகிவிட்டது. அதை அவிழ்க்க முடியாத அளவுக்கு அந்த நூல் கண்டு சிக்கலாகிவிட்டது. அதுவே மனித வாழ்க்கையிலும் சிக்கல்களாக மாறிவிட்டன என்று மகரிஷி அவர்கள் கூறுவார். நாம் பக்தி மார்க்கத்தில் கடவுளை உருவ வழிபாடாக வழிபடுகிறார்கள். ஆனால் ஞான மார்க்கம் வரும்பொழுது, தவம் என்று வரும்பொழுது, அந்த தவத்தை பயின்றவர்கள் பலருக்கு இந்த தெய்வத்தை உணர முடியுமா என்ற ஆசை இருக்கிறது. அதற்கு பதஞ்சலி யோக சூத்திரம் நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். 8 படிநிலைகளை கூறுகிறது.
அதில் ஏழாவதாக தியானத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அன்பும் கருணையுமான நமது ஆசான் மகரிஷி அவர்கள் அந்த ஏழாவது தியானத்தை முதலில் வைத்து விட்டார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, அதுக்கு அடுத்தது தியானம் வருகிறது. ஏற்கனவே தியானத்தில் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு குருவின் கீழ் சேர்ந்து மற்ற 7 படிகளையும் தாண்டி பிறகுதான் தீட்சை கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகும் என்று கூறுகிறார். ஆனால் மகரிஷி அவர்கள் மனித வாழ்க்கை மிக குறுகியது. அந்த குறுகிய வாழ்க்கையில் அவன் உடல் நலத்தோடு வாழ வேண்டும், மன வளத்தோடு வாழ வேண்டும், பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும், துன்பப்படுகிறவர்களுக்கு அவன் உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நன்றாக சிந்தித்து முதலில் தியானத்தை கொடுத்து விட்டார்கள். தியானம் செய்து உன் மனதை மேன்மைப்படுத்திக் கொண்டே வாருங்கள். பிறகு அந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தியானா என்பது, தாரணா என்பது படிப்படியாக அதை பின்பற்றி இறுதி நிலையான சமாதி நிலைக்கு செல்ல முடியும் என்று மகரிஷி அவர்கள் மனவளக்கலையை கொடுத்துள்ளார்கள். அதனால் இந்த யாரெல்லாம் கடவுளை பார்க்க வேண்டும், உணர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது இந்த இயமத்தை கடைபிடிக்க வேண்டும். அது எல்லாம் எழுதியிருக்கிறோம், அதையெல்லாம் படித்து பாருங்க. வாழ்க்கை முழுவதும் அகிம்சையாக இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும், திருடாமை வேண்டும், பிரம்மச்சரியம் வேண்டும் மற்றும் பேராசையின்மை போன்றவைகள் இருக்கின்றன. நியமத்தில் சுய கட்டுப்பாடு, தன்னடக்கம் போன்றவைகள் வருகின்றன. இவ்வாறு இந்த கண்டிஷன் எல்லாம் பார்க்கும்பொழுது கடவுளை உணர வேண்டும், பார்க்க வேண்டும் என்பது ஆசையா பேராசையா என்பதை நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நமது மனவளக்கலையில் மகரிஷி அவர்கள் முதலில் தியானத்தை கொடுத்துவிட்டு பிறகு அகத்தாய்வு பயிற்சிகளையும் எளிய முறை உடற்பயிற்சியையும் கொடுத்துவிட்டு அருமையான காயகல்ப யோகாவையும் கொடுத்துவிட்டு இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை இவைகளை பின்பற்ற கூறியிருக்கிறார்கள். இதில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறோமோ, முழு வெற்றி பெற்றால்தான் 1 to 3 ஃப்ரீக்வன்சி, அந்த நிலையில்தான் கடவுளை உணர முடியும். எனவே இதை நாம் தான் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தியானத்தின் மூலம் மகரிஷி அவர்கள் கடவுள் சக்தியை எளிதாக பெறுவதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். கடவுள் சக்தியை தியானத்தின் மூலம் பெறுவது எளிது. ஆகினை, துரியம், சாந்தி மற்றும் மேல்நிலை தெய்வங்களை செய்யும் பொழுது அந்த தெய்வ ஆற்றலானது நம்மிடம் அதிகமாகி நம் உடல் நலம் மேம்படுகிறது, மன வளம் பெருகுகிறது. இதை வைத்துக்கொண்டு நாமும் வாழ்ந்து பிறருக்கும் வாழ்வதற்கு உதவ வேண்டும். 2 ஒழுக்க பண்பாட்டை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மகரிஷியின் விருப்பம். எனவே நாம் எதையுமே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். இலக்கில்லாமல் எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது மனவளக்கலையில் நமது முதல் இலக்கு உடல் நலம்,
மனவளம். இதை தவத்தின் மூலமாக தொடர்ந்து செய்வதன் மூலமாக நிச்சயம் பெற முடியும். நிறைய அன்பர்கள், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அன்பர்கள் இதை பெற்றுள்ளார்கள். உடலில் உள்ள நோய்களில் இருந்து விடுபட்டுள்ளார்கள். மனதில் தாங்கும் சக்தி நிறைய வந்திருக்கிறது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக அமைகிறது. சமுதாய கடமைகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இதுவரையிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கும் மேலாக அந்த 1 2 3 ஃப்ரீக்வன்சி மனம் சென்று இறைவனை உணர வேண்டும் என்றால் இந்த இயமம் நியமம் ஆசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும். அது எந்த அளவுக்கு எவ்வளவு பேருக்கு அந்த வாய்ப்பு என்பது நாம் தான் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இறைவன் இருக்கிறான், இறைவனை காண முடியும். அதற்கு மனம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, அடுத்ததாக உணவை பற்றிய ஒரு குழப்பம். உணவில்லாமல் வாழ முடியாது மகா. எனவே அந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான உணவு வகைகளை தினமும் உட்கொள்கிறார்கள். மகரிஷி அவர் சொல்கிறார்கள், எந்த உணவு எளிமையாக இருக்கிறதோ, நமக்கு ஏற்றதோ, நம்மால் ஜீரணிக்க முடிகிறோமோ, எந்த அளவுக்கு நமக்கு பிடித்ததாகவும் இருக்கிறதோ அந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுகிறார். இதை பற்றி சிந்திப்போம். பொதுவாக தவத்தில் மேம்பட சாத்வீக உணவு சிறந்தது என்ற கருத்து உள்ளது. நமது ஆசிரியர் கையேடில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மஞான பயிற்சி வரையிலும் உணவில் நம் எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. ஆனால் ஆசிரியர் பயிற்சி சென்று பிறருக்கு தீட்சை கொடுக்க வேண்டும் என்றால் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக அந்தந்த பகுதியில் மனிதர்கள் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். நம் நிலத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் இவைகள் நமக்கு வெளியில் வரும். மகரிஷி அவர்கள் உணவை பற்றி குறிப்பிடும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும், காலையில் கஞ்சி, இது போல புஞ்சை தானியத்தினான கஞ்சி, தேங்காயோடு ஒக்கும், வேலை முடித்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு என்று அந்த கவியில் மகரிஷி அவர்கள் எளிமையான உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் 2 கவிகளில் மகரிஷி அவர்கள் மனித உடல், உள்ளம் இவை அமைப்பை நோக்கி மரக்கரிகள், நஞ்சை, புஞ்சை தானியங்கள் தனி சிறப்பா, இரத்திற்கு உகுந்த சக்தி தரும் நாட்டு வெப்பமொக்க கனிகீரை இவற்றை உணவாக கொள்வார். கண்டிப்பாக மாமிசத்தை எவரும் உண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனவே நாமும் அந்த உணவு வகையை பின்பற்றும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொரு கவியில சொல்றாரு, பயிர்களையும் பொருள்களையும் நாசம் செய்யும் பலவிதமாம் துஷ்ட மிருகங்கள் மற்றும் உயிரினங்களை அழிக்க துன்பமற்ற உயர்வான புது முறையை வகுத்துக் கொள்வோம். மயிர் தோள்கள் வேண்டியதை இறந்து போகும் மாடு மற்ற மிருகங்களிடம் எடுப்போம். தயிர், பால், நெய், முட்டை இவைகளின்றி மாமிசத்தை தவிர்த்திடுவோம் என் கவியில் என்பது அவர்களுடைய ஒரு விருப்பம். இதை பற்றி நாம் சிந்தித்து மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்பதற்காக இல்லாமல் நமக்கு எது நமது வயதுக்கு
எது சிறப்பு என்று சிந்தித்து நாமே அந்த உணவை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் என்று கூறி, அடுத்ததாக பொருள் ஈட்டுவதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. நிறைய பொருள் சம்பாதித்தால் அது ஆன்மீகமாகுமா? பணக்காரர்கள்லாம் ஆன்மீகவாதிகளா என்று, அந்த ஆன்மீகம் என்றாலே ஒரு பொருளை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வாழும் மனிதன் இந்த ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு உடல் நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக் கொண்டு நிச்சயமாக பொருள் ஈட்ட வேண்டும். நடுத்தர வயது உடையவர்கள் தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும், பெற்ற மக்களை காப்பாற்ற வேண்டும். பொருளை சமுதாயத்திற்கு நன்மைகளை செய்து பொருள் நிச்சயமாக ஈட்ட வேண்டும். ஈகையாக சமுதாயத்திற்கு நல்லவர்கள் கையில் முடியாதவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பெரிதும் உதவியாக அமையும். எனவே நமது மனவளக்கலையில் நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள். அவர்களெல்லாம் அவர்களுடைய திறமையை காண்பித்து வளர்த்து கொண்டு எவ்வளவு பொருள் ஈட்ட முடியுமோ பொருள் ஈட்டி சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கும் வாழ்வும்ல மகிழ்ச்சி அவர்கள் கூறுகிறார். தொழிலும் வருவாயும் உள்ளவர்களே கடமைகளை ஒழுங்காக செய்ய முடியும், அறவழியில் நடக்க முடியும். ஆகவே உடல் வலிவு உள்ள யாவரும் தொழில் செய்தே ஆக வேண்டும், செலவுக்கு ஏற்ற வருவாயை தேடியே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். ஜீவன் மகரிஷி அவர்கள் பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். போதிய வருமானம் வேண்டுமென்றால் பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிறார்கள். அந்த உழைப்பு என்பதில் அந்த அளவு முறை காக்க வேண்டும். பொருள் முக்கியம் என்றாலும் கூட அந்த பொருளை தேடும் முயற்சியில் மிக அதிகமாக உடலையும் மனதையும் வருத்தி கொண்டு அந்த பொருளை தேடும் பொழுது அந்த பொருள் மருத்துவத்திற்காக தான் பயன்படும். எனவே இதையும் நாம் சிந்தித்து, அருள் பொருள் இரண்டுமே மனிதனுக்கு மிக மிக அவசியம். நமது திறமையை கொண்டு பொருளீட்டி வாழ்வதுதான் சிறப்பு என்ற ஒரு முடிவுக்கு வருவோம். அப்புறம் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது பிறப்பு இறப்பை பற்றிய குழப்பம். ஒரே வரியில் மகரிஷி முடித்து விடுகிறார்கள். இந்த இரண்டும் இருட்டு அறையில் நடப்பன என்று கூறுகிறார்கள். மேலும் ஒரு கவியில் எனது மரணம் எனது பிறப்பு பற்றி நான் அறிவேன் கிடையாது, அறியேன் என்று கூறுகிறார். எனவே யாராவது ஒருவர் எனக்கு நன்றாக ஜோதிடம் தெரியும், நான் கரெக்டாக 85 வயதில் இறப்பேன் என்று கூறினால் அதெல்லாம் ஏதோ சொல்லுகிறார், அவ்வளவுதான். அதனால யாருமே இறப்பையும் பிறப்பையும் கணிக்க இயலாது. இதற்கு முழு காரணம் இறை ஆற்றலே. எனவே இவைகளை பற்றி இந்த கருத்துக்களை என்னவாக மாறுவேன், அதுவாக மாறுவோம், இதெல்லாம் பற்றி சிந்திக்கவே தேவையில்லை. தெய்வானதும் இறந்த பிறகு அந்த ஆன்மா நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் பொழுது எர்த் பவுண்டிங்ல இருந்து கொண்டு அந்த ஆன்மா ஒத்த மனிதர்களோடு இணைந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று கூறுகிறார்கள். எனவே நாமெல்லாம் மனவளக்கலையில் இருக்கிறோம். நமக்கெல்லாம் அதிகமாக நிறைவேறாத ஆசைகள் என்பது இருக்காது. அது ஆசை சீரமைத்தல் பயிற்சி செய்ய செய்ய ஒன்று ஆசையை நிறைவேற்றிக் கொள்வோம், இல்லை என்றால் நிறைவேற்ற முடியாத ஆசையாக இருந்தால் மனதிலிருந்து எடுத்து விட முடியும். எனவே அந்த வகையில் நாம் இதை பற்றி அதிகம் சிந்திக்காமல் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறேன். இன்று என்னை சுற்றி மனிதர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கின்றன, சமுதாயம் இருக்கிறது. இவைகளோடு இணைந்து சிறப்பாக எப்படி நான் வாழ முடியும்,
எப்படி நான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை மட்டும் சிந்தித்து பிரசன்ட், லிவிங் இன் பிரசன்ட் அப்படிம்பாங்க. யோகாவின் ஒரு இண்டிகேஷனே எந்த அளவுக்கு அந்த மனிதன் தற்காலத்தில் வாழ்கிறான் என்பதை பொறுத்துதான் அவன் யோகாவில் உயர்ந்திருக்கிறான் என்று கூற முடியும். எனவே பிறப்பையும் இறப்பையும் கடவுளிடத்தில் விட்டுவிட்டு நாம் நன்றாக வாழ்ந்து அனுபவித்து வாழ்ந்து பிறருக்கும் உதவி செய்து வாழ்வோம். அந்த பிரச்சனைகளை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது அறிவு மனம் என்று மகர்ஷி அவர்கள் அடிக்கடி நிறைய கவிதைகளிலும் எல்லா இடத்திலும் குறிப்பிடுகிறார்கள். இது இரண்டும் ஒன்றா வெவ்வேறா என்ற குழப்பம் நமக்கு தேவையில்லை. மகரிஷி அவர்களே கூறுகிறார்கள், கடலின் ஆழத்திற்கு சென்றால் அறிவு, அதுவே கரையில் அலையாக இருக்கும் பொழுது மனம். இந்த மனதை தவத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அறிவை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். தெய்வமே அறிவாக இருக்கிறது. அந்த சுத்த வெளியே அறிவாக பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது, நம்முள்ளும் இருக்கிறது. நாம் செய்ய முடியாத செயல்களை நமது உடலில் செய்கிறது. இருதயம் இயங்குகிறது, 5 ஓட்டங்கள் நடைபெறுகின்றன, உணவு சக்தியாக மாறுகிறது, கழிவுப் பொருள் வெளியேறுகிறது. இதை அனைத்தையும் செய்வது அறிவுதான். மனம் என்பது அனுபவங்கள். 3 வயதுக்கு மேல் நமக்கு ஏற்பட்ட 5 புலன்கள் வழியாக நாம் பெற்ற அனுபவங்கள் மனம் என்று கூறப்படுகிறது. இந்த மனம் அறியாமை, உணர்ச்சி பயம் இதில் இருக்கும் பொழுது அந்த அறிவை பாதிக்கிறது. தெய்வ ஆற்றலின் இயக்கத்தை, நம் உடலில் இயங்குவதை நம் மனம் பாதிக்காத அளவுக்கு மனம் அமைதி பெற வேண்டும். அதுதான் நமக்கு தவத்தில் கிடைக்கும் ஒரு பெரிய பலன். பொதுவாக மனிதன் 14 to 40 உணர்ச்சி வசப்பட்ட நிலை, முழுக்க முழுக்க அறிவுக்கு எதிர்நிலை. அந்த அறிவு என்பது 1 to 3, இவன் இருப்பதோ 14 to 40. எனவே உடல் கெடுகிறது, உடல் செல்கள் கெடுகிறது, மனம் கெடுகிறது, நோய்கள் வருகிறது. வாழ்க்கை நோயாலும் துன்பத்தாலும் அவன் அவதியுறுகிறான். அப்படி இல்லாமல் தவம் செய்து ஆகினை துரியம் தவம் செய்ய செய்ய மன அலைச்சூழல் குறைந்து 8 to 13 என்ற வகையில் குறைய தொடங்குகிறது. நமது பயணம் அறிவை நோக்கிய பயணமாக மாறுகிறது. மேலும் தவத்தில் பழக 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 4 to 7 என்று பிரபஞ்ச கான்சியஸ் மைண்ட் அண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்றாங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணையும் தன்மை நம் மனத்திற்கு வருகிறது. இந்த நிலையே மனிதன், சாதாரண மனிதன் பெற வேண்டிய இறுதி நிலை. 4 to 7 ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவன் நினைத்த நல்ல செயல்கள் அந்த பிரபஞ்ச சக்தி, தெய்வ சக்தி உதவியோடு நிறைவேறும். இதுதான் நாம் நம் தவத்தில் முழுமையான வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதற்கு தவத்தில் முயன்று முயன்று 4 to 7 என்ற அமைதி நிலைக்கு நம் மனம் வர வேண்டும். 4வது 1 to 3 சைக்கிள் பர் செகண்ட் தெய்வ நிலை என்று கூறுகிறார்கள். சுத்த வெளியோடு இணைவது, அதை பிரம்மநிலை என்றும் ஆதார நிலை என்றும் ஒளியில் ஒடுக்க நிலை என்றும் கூறுகிறோம். ஞானமும் வாழ்வும் அந்த நூலில் பக்கம் 21 புத்தி, சித்தம், அகங்காரம், தெய்வநிலை என்பதை பற்றி விரிவாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழும் நாம், பொருளை ஈட்டி வாழும் நாம், சமுதாயத்தோடு தினமும் தொடர்பு கொண்டு வாழும் நாம் முதல் 3 நிலையில் நிச்சயமாக
4லிருந்து 7 என்ற நிலைக்கு வர முடியும். ஆனால் 1லிருந்து 3 நிலைக்கு வர முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். மறுபடியும் அந்த பதஞ்சலி யோகத்திற்கு தான் செல்ல வேண்டும். அதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் 100க்கு 100 கடைபிடித்தால் இயல்பாகவே 1லிருந்து 3 என்ற அளவில் நாம் செல்ல முடியும். அதனால் முயற்சி செய்வோம். 4லிருந்து 7 வந்தாலே மிகப்பெரிய வெற்றி. உடல் நலம், நீளாயுள், மனவளம், இந்த 3ம் மனவளக்கலை பயிற்சியில் நிச்சயமாக கிட்டும். மற்ற பக்தியில் வழிபட்டு பெறுவதை விட மிக மிக எளிதாக இதை பெற முடியும். அதே போல ஜோதிடம் பற்றிய குழப்பங்கள் உள்ளது. துன்பங்கள் அதிகமாகும் பொழுது நாம் ஜோதிடத்தை நாடுகிறோம். மகரிஷி அவர்கள் அதில் மிக மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். பஞ்சபூத நவகிரக தவத்தில் கூறுகிறார்கள், சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களிலிருந்தும் வரும் காந்த அலைகளும் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையது. இந்த ஒரு வரியில என்டையர் மனவளக்கலையும் நமது வாழ்க்கையும் அடங்கிவிட்டது. சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களிலிருந்தும் வருகிற காந்த அலைகள் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. அதனால் கோள்களுக்கும் நமது வாழ்க்கைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. அந்த கோள்கள் நாம் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் பொழுதே அந்த கோள்களின் ஆற்றலுக்கு ஏற்பதான் நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்து பூமியில் வாழும் அனைத்து நாட்களிலும் வருடங்களுக்கும் அந்த நவகிரகங்கள் தான் ஆட்சி புரிகிறது. ஒருவருடைய குணமும் உடல் நலமும் அந்த நவகிரகங்களை பொறுத்து உள்ளது. மேலும் மகரிஷி அவர்கள் அந்த தவத்தில் எந்தெந்த உறுப்புகளோடு எந்தெந்த கோள்கள் தொடர்புடையது என்பதையும் கூறியுள்ளார். அதே போல மனது ரீதியான துன்பங்கள் குறைகளுக்கு காரணம் எந்தெந்த கோள்கள் என்பதையும் கூறியுள்ளார். எனவே ஒரு அற்புதமான ஆசானை பெற்ற நாம் நம்மிடமுள்ள உடல் மன குறைகளை நீக்க ஜோதிடரிடம் செல்ல வேண்டியதில்லை, ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியதில்லை, பரிகாரங்கள் செய்ய வேண்டியதில்லை. நேரடியாக பஞ்சபூத நவகிரக தவத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கடி செய்து வந்தாலே போரும். மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நாம் பெற முடியும். மேலும் மகரிஷி அவர்கள் வாழ்க்கை விளக்க நூலில் குறிப்பிடுகிறார், 11/9/1972 அன்று வானில் கோள்களின் உலாவும் அதனால் உயிர்களுக்கு ஏற்படும் விளைவுகளும் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினேன். மகரிஷி கூறுகிறார், இந்த சொற்பொழிவில் ஈடுபட்ட பல அன்பர்கள் அடைந்த வியப்பை நான் எவ்வாறு விளக்குவேன்? இங்கு பிளானிட்டோரியம் என்ற காட்சி சாலை உள்ளது. கோள்கள் வானில் எவ்வாறு உலவி வருகின்றன என்பதை விரிவாக விளக்குகின்றனர். கட்டணம் ரூபாய் 14. அதை சிலர் முன்னமே பார்த்துள்ளனர், சிலர் பார்த்து விளக்கமும் பெற்றனர். கோள்களின் இடமாற்றத்தால் எவ்வாறு உயிர்களுக்கு ரசாயன விளைவுகள் ஏற்படுகின்றன, அதன் தொடர் விளைவாக எவ்வாறு நோய்கள் உண்டாவதும் நோய்கள் குணமாவதும் நடைபெறுகின்றன, மனவளத்தில் ஏற்ற தாழ்வு மாற்றங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என விஞ்ஞான அடிப்படையில் விளக்கிய பொழுதுதான் அவர்களுக்கு மிகவும் வியப்பு உண்டாயிற்று. சிந்தனையில் பெரிய திருப்பத்தை இந்த சொற்பொழிவு இங்கு உண்டாக்கி இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் எழுதியுள்ளார்கள். மேலும் கடைசி வரி மிக மிக முக்கியம். ஜோதிடம் ஒரு மூட கொள்கை என்பது பெரும்பாலானோர் நம்பிக்கை. மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், அப்படி நினைப்பதுதான் ஒரு மூடக்கொள்கை என்று கூறுகிறார். எனவே மகரிஷி அவர்கள் முழுமையாக ஜோதிடத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனால்
ஜோதிட ஜோதிடத்தை சரியாக கூறுபவர்கள் எவரும் இல்லை, பரிகாரமும் யாரும் சொல்வார் இல்லை. எனவே நவக்கிரக தவத்தை விட்டால் பரிகாரம் வேறு எதுவும் இல்லை என்பது நமது ஆசான் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆனால் நாம் நமது குணங்களை மாற்றிக்கொள்வதற்கும், வாழ்க்கையில் உயர்வதற்கும், வாழ்க்கை வளங்களை பெருக்கிக் கொள்வதற்கும், குடும்ப அமைதி பெறுவதற்கும் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை அடிக்கடி செய்யும். மேலும் பலருக்கு எந்த மருந்தை பயன்படுத்தலாம், ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நாம் தவம் செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள். மனிதன், தற்கால மனிதன் பிறப்பதும் மருத்துவமனையில், இறப்பதும் மருத்துவமனையில். ஒரு 30-40 வருடங்களாக இதுபோல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 60-70 வருடத்திற்கு முன்பா இது இரண்டும் வீட்டிலேயே நடந்தன. எனவே மருந்து என்பது மருந்தினால் வந்த உடல், தாய் தந்தையர் உட்கொள்ளும் மருந்து அந்த குழந்தையின் கருவுக்கு வந்து, அந்த மருந்து என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. எந்த மனிதனும் பிறந்ததிலிருந்து இறப்பது வரையிலும் எந்த மருந்தும் உட்கொள்ளாமல் வாழ்வது என்பது மிக மிக அரியது. எனவே நமது நோக்கம் உடலில் நோய்கள் இல்லாமல் வாழ வேண்டும். அதற்கு முதலில் ஆன்மீக பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பிறகு ஓய்வின் மூலமாக மாற்ற முடியுமா என்று பார்ப்போம். அதற்கு பிறகு உணவை மாற்றி அதிலிருந்து விடுபட முடியுமா என்று சிந்திப்போம். அதுவும் முடியவில்லை என்றால் சித்தா, ஹோமியோபதி போன்ற இயற்கையான மருந்துகளை உட்கொண்டு சரி பண்ண முடியுமா என்று பார்க்க வேண்டும். அதற்கும் கட்டுப்படவில்லை என்றால் ஆங்கில மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அதில் ஆராய்ச்சி கோடிக்கணக்கான பணத்தை உலகம் முழுவதும் செலவு செய்து அந்த மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் அந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளாமல் நாம் நம் உடலில் சக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு டெம்பரரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து ஒருவர் இருமல் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் 10 நாள், 3 நாள் பார்க்கலாம். தொடர்ந்து 1 மாதமாக இருந்தால் பிடிவாதமாக ஆங்கில மருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த உறுப்பு கெட்டால் மற்ற உறுப்புகள் கெடும், முதுகு வலி வரும், இருதயம் பாதிக்கப்படும், நுரையீரல்களால். எனவே ஒரு ஒரு போருக்கு செல்கிறோம். நோய் என்பது ஒரு வில்லன். அந்த வில்லனுக்கு ஒரு ஹீரோ தேவை அடிப்பதற்கு. அந்த ஹீரோ அந்த வில்லனை விட வலுவாக இருக்க வேண்டும். அதனால் நோயின் தாக்கத்தை பொறுத்து எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த நோய் அதிக நாள் நம்மிடம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஓப்பனாக இருக்க வேண்டும். மகரிஷி அவர்களே 4-5 தடவைகள் அலோபதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதற்கு பிறகு வந்திருக்கிறார்கள். ஒரு முறை அறுவை சிகிச்சை கூட செய்து கொண்டார் என்று கேள்விப்பட்டேன். எனவே நமது நோக்கம் ஆங்கில மருந்துகளை தவிர்க்க வேண்டும். பிகாஸ் அது ஒரு கெமிக்கல். ஆனால் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவைகளை நாம் வெறுக்க தேவையில்லை. நமது நோக்கம் நமது உடல் நலம் என்று கூறி, அப்புறம் உறவுகளை பற்றிய குழப்பங்கள் நமக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் மகரிஷி அவர்கள் சொல்லிவிட்டார், தான், குடும்பம், உற்றார், சமுதாயம், உலகம் ஒன்றினால் ஒன்று கெடாதவார். இதுதான் கோல்டன் வேர்டு. என்னை விட்டு விட்டு நான் சமுதாயத்தை கவனிப்பதோ, உற்றாரை கவனிப்பதோ, ஏன் குடும்பத்தை கவனிப்பதோ கூட கூடாது. தன்னை கவனித்துக் கொள்வது சுயநலம் அல்ல என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்.
ஏனென்றால் இந்த உடல், பிறவி, வாழ்க்கை எல்லாம் சமுதாயத்தின் சொத்து. சமுதாயத்தில் ஒருவர் குறை உள்ளவர்களாக மாறினால் அந்த அந்த குறையை சமுதாயம்தான் தீர்க்கிறது. அதற்கு ஏகப்பட்ட சக்திகள் செலவாகின்றன. எனவே வயது முதிர்ந்த பிறகு நோய்கள் வருவது இயல்பு. மற்றவர்கள் அனைவரும், வாலிப வயதில் உள்ளவர்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள் தனது உடலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல அடுத்ததாக குடும்பத்திற்கு, அதற்கும் அடுத்தபடியாக உற்றார் சமுதாயம் என்று ஒன்றினால் ஒன்று கெடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் தற்காலத்தில் படிப்புக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள். ரொம்ப சிறப்பு தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லா குழந்தைகளும் முதல் மார்க் வாங்கிவிட முடியாது. முதல் மார்க் வாங்கின அவ்வளவு குழந்தைகளும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே அந்த கல்வியோடு இயற்கை தத்துவ கல்வியும் பண்பாட்டு கல்வியையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் முன் தினமும் இரண்டு ஒழுக்க பண்பாட்டினை 3 தடவை காலையிலும் மாலையிலும், காலையில் சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பிஞ்சு மனதில் அது ஆழ்ந்து சென்று வாழ்நாள் முழுவதும் அது பயனாக மாறும். இப்பொழுது நட்பு மகரிஷி அவர்கள் ஞான ஞானமும் வாழ்வும் மிக அருமையாக அவ்வளவும் விளக்கியிருக்கிறார்கள். எனவே நட்புக்காக உயிரை கொடுக்கிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் தற்காலத்தில் மகரிஷி அவர்கள் நட்பினால் நலம் பெற்றோர் எண்ணிக்கையை விட ஏமாற்றம் அப்படின்று மகரிஷி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். எனவே அறிவோடும் விழிப்போடும் எல்லோரிடமும் அன்பாய் பழகி அகலாகாமலும் நெருங்காமலும் தீக்காய்வார் போல பொருளையோ ஆற்றலையோ உதவியும் பெற்றும் வாழ்வது எல்லாம் சிந்திக்கணும். நட்பினால் ஏமாற்றம் அளிக்காத உயர்முறையாகும் என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை பற்றியும் நாம் சிந்திப்போம். நிறைவாக நாம் தெய்வமாக முடியுமா என்ற விதத்தில் நிச்சயமாக தெய்வமாக மனிதன் ஆகவே முடியாது. எந்த ஒரு மனிதனும் 6 அடி உயரம், 2 அடி அகலம். அவன் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உயர்ந்தாலும் தெய்வ ஆற்றல் என்பது பிரபஞ்சத்தையே இயக்கும் பேராற்றல். எனவே எந்த மனிதனும் தெய்வமாக மாற முடியாது. ஆனால் மனதில், அறிவில் தெய்வமாக மாற முடியும். அன்பும் கருணையுமாக முழுமையாக மாற முடியும். எனவே சில பேர்லாம் கேட்குறாங்க, இது போல அடிக்கடி உலகப்போர் நடக்கிறதே, இது போல முற்றும் முனிந்த நானே தெய்வம் என்று கூறக்கூடிய சாமியார்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த பார்டர்ல வச்சு தவம் செய்ய வச்சு அனைவரையும் திருத்தி உலக அமைதியை கொண்டு வர முடியுமா என்று நினைக்கிறார்கள். முடியவே முடியாது. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட உயர்ந்த குணமுள்ள மனிதர்களால் இருந்தாலும் ஆற்றலால் உடல் அளவுதான். எனவே ஒரு 1000 பேர் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் இடத்தில் ஒரு நல்ல மனிதன் நன்மையே செய்ய வேண்டும் என்று எவ்வளவு தீவிரமாக நினைத்தாலும் அங்கு எடுபடாது. அந்த ஆற்றல் தான் மேலோங்கும். எனவே நானே தெய்வம் என்று கூறும் எந்த சாமியார் பின்னாடியும் நாம் செல்ல வேண்டியதில்லை. அவர்களெல்லாம் சில சித்து விளையாட்டுகளை செய்து நம் பொருளையும் நமது வாழ்க்கையும் பறிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். எனவே அதை நாம் பொருட்படுத்தவே கூடாது. ஒரே ஒரு நிமிஷம். அதை நாம் பொருட்படுத்த தேவையே இல்லை, பொருட்படுத்தவும் கூடாது. அதே போல பாசஸ் செய்து ஹீலிங் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். மகரிஷி அவர்கள் ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். ஒரு இடத்தில் போய் தங்கி இருக்கிறார், மும்பாய் என்று நினைக்கிறேன், நண்பர் வீட்டில். ஆனால் அந்த இரவு அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைக்கு மிகவும் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போய் ஒரு 11 மணி இரவு
அந்த குழந்தை மிகவும் அவதிக்கு உள்ளானது. அவர்கள் இதை சொல்லவில்லை என்றாலும் அவர்களுடைய நடமாட்டத்தின் மூலம் மகரிஷி கண்டுபிடித்து விட்டார் ஏன் இவர்கள்லாம் இரவு தூங்காமல் இருக்கிறார்கள் என்று. அப்பொழுதுதான் சொன்னார்கள், குழந்தைக்கு ஜுரம் அதிகமாக இருக்கிறது, என்னென்னமோ மருந்து கொடுக்கிறோம், சரியாகவில்லை என்றாலும் உடனே மகரிஷி பாசஸ் கொடுத்து தன்னுடைய ஆற்றலை கொடுத்து ஒரு 5 நிமிடத்தில் ஜுரமே இல்லாமல் பண்ணிவிட்டார். ஆனால் அத்துடன் நிற்கவில்லை. அவர் சொன்னார், அம்மா, எனது ஆற்றலை பயன்படுத்தி அதை குறைத்து விட்டேன். காலையில் முதல் வேளையாக நல்ல டாக்டரை பார்த்து மருந்தை அந்த குழந்தைக்கு கொடுங்கள் என்று கூறிவிட்டார். எனவே ஒவ்வொருவருடைய மனிதனும் அவரவர் வினைக்கு ஏற்ற உடல் அளவில் மனதளவில் துன்பப்படுகிறார்கள். அதனால் மற்றவர்கள் தன்னுடைய ஆற்றலை வைத்து அதை சரி செய்யும் பொழுது அந்த பாதிப்பு யார் சரி செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்துவிடும். அதை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருந்தால் சரி, இல்லை என்றால் அவர்கள் உபாதைக்கு உள்ளாகப்படும். எனவே மகரிஷி அவர்கள் பாருங்க, ஒரு அற்புதமாக நம் வாழ்க்கையை நாமே சீர்படுத்தி கொள்ள வேண்டும், மற்ற குருவையோ மற்றவரையோ நம்பி வேண்டாம் என்று விஞ்ஞான விளக்கத்தோடு நமக்கு பயிற்சிகளை கொடுத்துள்ளார்கள். எனவே நன்றாக சிந்திப்போம், மனவளக்கலையை முழுமையாக சிந்தித்து ஏற்றுக்கொள்ளவும், எந்த அளவுக்கு நாம் அதில் முயற்சி செய்து போக முடியுமோ போவோம் என்று கூறி, வருகிற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நமது பெருமைமிகு உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. ஐயா அவர்களின் 80வது ஆண்டு நிறைவு விழா மகிழ்ச்சியாக கோவையில் அவர்கள் குடும்பத்தினரால் கொண்டாடப்படுகிறது. நாமும் அந்த விழாவில் கலந்து கொண்டு நமது மகிழ்ச்சியினையும் வாழ்த்தினையும் தெரிவிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். மேலும் உங்களிடம் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதை கேள்வியாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அண்மை கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்யா. ஐயா நான் வரல, பிக்சர் மட்டும் தான் வந்திருக்குமா? சொல்லுங்கம்மா. வாழ்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா நான் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வின்னு நான் கேக்குறத விட எனக்கு இப்ப புரிஞ்சது. இப்ப அறிவு மனம் வித்தியாசம். அறிவு பேரறிவு சிற்றறிவு, அது மாதிரி மனம் உள்மனம் நடுமனம். ஆனா அறிவும் மனமும் ஒத்து போகலைன்னா நம்ம எதையுமே முழுமையா செய்ய முடியாதுல்ல. முடியுமா? முடியாது ஐயா. ஒண்ணு சில பேர் ரொம்ப அறிவு அப்படிங்கிறதா மனமும் ஒத்து போனா தானே நம்ம எதையுமே வழி நடத்த முடியும், செய்ய முடியும். அந்த அறிவுக்கு மனசுக்கு என்னையா அப்படி ஒரு கான்டாக்ட் இருக்கா? அது உங்கள்கிட்ட அதை கேட்கலாம்னு தோணுச்சியா அந்த நீங்க இந்த ஸ்பீச் கொடுத்த பிறகு? ஒன்றும் இல்லைம்மா, அது பெரிய விஷயம் இல்லை. மகரிஷி தெளிவாக விளக்குகிறார். நமது உடலில் உள்ளாக இருப்பது அறிவு. 5 ஓட்டங்களை நாம நடத்த முடியுமா? நம் சார்பா யாராவது நடத்த முடியுமா? அது இறை அறிவு, முட்டறிவு நம்மிடம் இருந்து செயல்பட்டு கொண்டு, அதே போல உணவு சக்தியாக மாறுதல், கழிவு பொருட்கள் வெளியேற்றம், மனதில் பேரமைதி நிலை, இதெல்லாம் அடித்தளம் அறிவு. மேலே புலன்கள் இயங்கி நாம் பெறும் அனுபவங்கள் எல்லாம் மனம் என்று சொல்றோம். அறிவினுடைய இயக்கத்துக்கு மனம் மிக அதிகமாக உணர்ச்சி வசப்படும் பொழுது அந்த வயிற்று வலி வருகிறது என்றால், ஜீரண சக்தியில் குறைபாடு இருக்கிறது என்றால், ஒன்று அந்த இறை அறிவு எந்த அளவுக்கு ஜீரணம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மேல் முரண்பாடான உணவு எடுத்துக்கொண்டால் வந்துவிடும். அப்படி இல்லை என்றால் மனதால் கவலை, பயம், இவைகளுக்கெல்லாம் மனதுக்கு தான் உண்டு, அறிவுக்கு கிடையாது.
ம். எனவே இவைகளெல்லாம் அதிகமாகும் போது அந்த உடலில் தானாக இயங்க வேண்டிய அறிவு பாதிப்புக்கு உள்ளாகிறது. மனதால் நாம் நினைக்கும் செய்யும் செயல்கள் எல்லாம் நாம் சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் இது என்னுள் இருக்கும் தெய்வ சக்தியான அறிவுக்கு ஒத்து போகுமா, அதை கெடுக்குமா என்று சிந்தித்து நாம் அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி மனமும் அறிவும் ஒத்துப்போனால் உடலில் நோய்கள் இல்லை, மனதில் அமைதி இருக்கும். அதற்கு தவத்தின் மூலம் மன அலைச்சலை குறைத்து குறைத்து நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். எனவே எந்த அளவுக்கு நம் மனம் அறிவோடு ஒத்து போகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி. இரண்டாவது, சில செயல்கள் அறிவுக்கு எதிராக செயல்பட வேண்டிய உள்ளது சமுதாயத்திற்காக என்றால் அதை தாமரை இலை தண்ணீர் போல செய்துவிட்டு விலகிவிட வேண்டும். அது உள்ளே ஆழ்மனதிற்கு செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனதை அதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். நல்லவைகள் பால் ஆழமாகவும் இயற்கையின் பால் ஆழமாகவும் செயற்கையின் பால் தொட்டும் தொழாமலும் நம் மனதை பழக்க வேண்டும். உறவுகள், பணம், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் செயற்கை. இதில் மகர்ஷி அவர்கள் அளவு முறையோடு ஈடுபட்டு உன்னுடைய உள் இயக்கங்கள் தெய்வ இயக்கங்கள் பாதிக்காமல் வாழ் என்று கூறுகிறார். பொதுவாக வயது நன்றாக ஆகிவிட்டதென்றால் கூட்டமாக இருக்கும் இடத்திற்கு நாம் செல்லுவதை தவிர்க்க வேண்டும். அந்த இடத்தில் அந்த இயக்கங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நாம் தான் சிந்தித்து எந்த அளவுக்கு சமுதாயத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் என் உடல் உள்ளே இயங்கும் தெய்வ சக்தி கெடாமல் இருக்கும் என்று பார்த்து கொண்டு அந்த அளவுக்கு ஈடுபட வேண்டும். ஒரு ஆசிரியர், துணை பேராசிரியர் கூட சொன்னாங்க, மன்றத்துக்கு போறதுக்கே கொஞ்சம் யோஜனையா இருக்கு. அங்க வரும் புதிய அன்பர்கள் எல்லாம் அவர்கள் சொல்லும் கவலைகள், பிரச்சனைகள் இதையெல்லாம் கேட்க கேட்க என் மனம் பாதிக்கப்படுகிறது என்று கூறுகிறார். நமது மனவளக்கலை மன்றங்களும் ஒரு விதத்தில் மருத்துவமனைகள் போல்தான், ஹாஸ்பிட்டல் போல்தான். ஒரு நன்றாக படித்த டாக்டர் எனக்கு மருத்துவமனைக்கு போவதற்கு பயமாக இருக்கிறது, ஆபரேஷன் செய்தால் கை நடுங்குகிறது என்று கூறினால் எந்த அளவுக்கு அது சரியில்லையோ அதே போல மனவளக்கலை ஆசிரியர் பெருமக்கள், துணை பேராசிரியர்கள் எல்லோரும் தொடர்ந்து தவம் செய்து செய்து மன ஆற்றலை அதிகம் செய்து கொண்டு அந்த அன்பர்களுக்கு தான் உணர்ச்சி வசப்படாமல் என்ன உதவியை செய்ய முடியுமோ செய்யும் பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் சமுதாயத்தோடு ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ வேண்டும், இயற்கை ஞாபகமாகவே வாழ வேண்டும். வாழ்த்துக்கள்மா. ஆமா ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றியா, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா புரிஞ்சது. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றியா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜம்மா, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, முன்காலத்துல எல்லாம் 5 பௌதிகத்தை வணங்கினாங்க. அதுக்கப்புறம் சிற்பங்கள் வந்துச்சு. இப்ப மனிதர் தெய்வமாகலாம். நீங்க அது எந்த ரூபத்துலயா மனிதர் தெய்வமாகலாம்? மனதால் ஆகலாமா? ஆற்றலால் ஆக முடியாது. தெய்வம் பூமியை
பர்ஃபெக்டா சொல்ல வைக்கிறது. ம், ஏற்பட்ட தவம் செய்த மனிதனாக இருந்தாலும் பூமி சுற்றுவதை மாற்ற முடியாது, நிறுத்த முடியாது. ஆ, அறிவால் ம், தெய்வமாகி அன்பும் கருணையுமாக வாழலாம். ஆனால் ம். ஆற்றலால் தெய்வத்திற்கு இணையாக எந்த மனிதனும் வர முடியாது. வர முடியாது. தெய்வ ஆற்றலோடு கம்பேர் பண்ணும்போது நாம் ஒரு எறும்பு கூட இல்லை, ஒரு தூசு கூட ஆ, கிடையாது. எனவே ம், தெய்வ ஆற்றலை நாம் மதிக்க வேண்டும். அது ம். வெளியில் மட்டும் இல்லாமல் நம்மிடமும் இயங்குகிறது. ஆ, எனவே உள்ளும் புறமும் தெய்வ ஆற்றல் ஞாபகமாக நாம் வாழ ம், வேண்டும். நல்லா ம், நினைச்சு பாருங்க. ம், முதல் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே தெய்வம், ம், தெய்வ ஆற்றல் இருந்தது. ம். தெய்வ ஆற்றல் பஞ்சபூதங்களில் வெளிப்பட்டது, சூரியன் ஆ, சந்திரனும் வெளிப்பட்டது, பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்பட்டு முதல் மனிதன் இல்ல, மனித குலமே தோன்றல. ம். இப்ப விலங்குகள் இருந்தன, பறவைகள் இருந்தன, செடி கொடிகள் இருந்தன. ஆ, இவர்களுக்கெல்லாம் சூரியனிலிருந்து ஆற்றல், சந்திரனிலிருந்து ஆற்றல், நவகோள்களிலிருந்து ஆற்றல் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருந்தன. ம், அப்ப முதல் மனிதன் வந்தான். வந்து ம், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ம். இவைகளை தான் அவன் தெய்வமாக வணங்கினான். ஓ, ஆனால் அதற்கும் மேலாக பல லட்சம் வருடங்கள் ஆன பிறகு, சிந்தனை ஆற்றல் வளர்ந்த பிறகுதான் ம், மனிதன் தானாக கடவுளை உருவாக்கினான், உருவத்தை ம், கொண்டு வந்தான். அதற்கு மந்திரம், எந்திரம், தந்திரம் என்று அதை ம். நம்ப வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தான். அப்படி ஓ, தோன்றியதுதான் பல ஆயிரக்கணக்கான கடவுள்களும் பல ம், நூற்றுக்கணக்கான மதங்களும். அப்பொழுது ம். மனிதன் இது சௌரியமாக இருக்கிறது என்று இதிலேயே நிலைத்து விட்டான். இயற்கை பற்றிய சிந்தனை மிக மிக குறைவாகிவிட்டது. ஆ, அது இன்று விஞ்ஞானம் மிக வேகமாக வளர்ந்ததால் ம், பக்தியில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. மகர்ஷி அவர்கள் ம், கூறுகிறார், கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை பார், உன் ஆ, கருத்தே கடவுளாக மாறும். அந்த அளவுக்கு நாம் பக்தி செலுத்த வேண்டும். மெய்மறந்து இருக்க வேண்டும். கோயிலுக்கு போனா ம், அந்த இடத்தில் நின்னா பின்னாடி யாராவது பேசினாலும் கேட்கக்கூடாது. ம். நம்மை மறந்து அந்த தெய்வத்தோடு இணைந்தால்தான் பயன். ஆனால் இன்று எப்படி இருக்கிறது என்று நாம் ஆ, சொல்ல தேவையில்லை. பணம் செலவாகிறது, நேர விரயமாகிறது, அந்த இடத்தில் அமைதியாக இருக்க முடியவில்லை. ம். எனவே அஹ், அதனால் நமக்கு பயன் மிக அதிகமாக கிடைப்பதில்லை. ஆ, எனவே நமக்கு நம்ம ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த வழிபாடை, ம், உண்மையான வழிபாடை, ம். மனிதன் இருப்பதற்கு முன்னாலேயே இருந்த தெய்வ சக்தியை நமக்கு அறிவுறுத்தி தவத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆ, எனவே சமுதாயத்திற்காக பக்தி வழிபாட்டையும், ம். குடும்பத்தினருக்காக பக்தி வழிபாட்டையும், நமக்காக தவத்தினையும் செய்வோம். ம். ஆ, நன்றிங்கய்யா. ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. தெளிவாயிடுங்க. ஆ, 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 தெளிவா அதனால இருக்குங்கய்யா. அதை ரொம்ப குறை அருமையா சொல்லக்கூடாது, அதை ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் சமுதாயத்தில் 100க்கு 99 பேர் அந்த பக்தி வழியில் தான் இருக்காங்க. ஆ, அதனால மகரிஷி அவர்கள் முக்கோணம் ஒன்றை போட்டு சமுதாயத்தோடு எந்த துளி அளவு கூட முரண்படாதே, ஆனால் ம், உனக்கு என்று சிந்தனையை செய்து வழிவகுத்துக்கொள். அந்த ம், வழியை சமுதாயம் கெடுக்கக்கூடாது. ம், அந்த அளவுக்கு நாம ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு ம், நம் உடல் மனதை தவத்தின் மூலமாக மேம்படுத்தி கொண்டு ம், சமுதாயத்தோடும் இணைந்து வாழ்வோம். குறை காண வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஆ, நம்பிக்கையை குறை சொன்னால் அவர்கள் மனம் புண்படும், நமது ம், நலம் கெடும், நமக்கு ம், கிடைக்கக்கூடிய நன்மைகள் போய்விடும். அதனால் அந்த ஆ, ஏரியாவுக்கு நம்ம போகவே கூடாது. போதும். அதுவும் ஒரு ம், விதத்தில் சிறந்ததுதான். இதை ம். ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அது சிறப்பு தான். சரி. அதனால ம், அவர்களோடு நாமும் இணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் நமக்கு தொடர்ந்து தவ ம், பயிற்சிகளை செய்து, இந்த பயிற்சிகளை செய்து நம்மை வளப்படுத்திக் கொள்வோம். ம். நன்றிகள் ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சசிகலா அம்மா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக வாழ்க தெளிவானது, வளமுடன். ஒரு சிறப்பானது ஒரு சிந்தனை விருந்து. அது போல பார்த்தோன்னா இப்ப கேள்விகளுக்கும் மிக தெளிவான பதில்களை கொடுக்குறீங்க. மனதில் இருக்கின்ற சில கேள்விகளுக்கும் தெளிவாகுதுங்கய்யா. இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு என்னன்னா ஒரு சந்தேகம், பாசஸ் கொடுக்கறதுல நம்முடைய ஆற்றல் செலவாகுதுங்களா ஐயா? அது ஐயா கொஞ்சம் நிச்சயமா வாழ்க செலவா. வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, சரி. ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. நமக்கு நெருங்கிய நண்பர் அவரு. அவரோட 10-15 வருஷமா பழக்கம் உண்டு. ஆனால் அவரால் அந்த 1,00,000 ரூபாய் கடனை திருப்பி தர முடியல. உடனே கோர்ட்டு நோட்டீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பயமுறுத்துறான். அப்ப நாம பக்கத்துல இருக்கோம். ஐயோ, பழகிய நண்பராச்சே, சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த கடன் கொடுத்தவன் சொல்றான், ஐயா இன்னும் 1 மாசத்துல கடன் தரேன்னு சொல்றாரு, திருப்பி தரேன்னு சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நீங்க செல்வந்தர், அவருக்கு பதிலாக அவரோடு சேர்ந்து நீங்களும் எனக்கு திருப்பி கட்டவில்லை என்றால் நீங்கள் அந்த பணத்தை எனக்கு கொடுத்து விட வேண்டும். அதற்கு பேர் ஜாமீன் என்று பெயர். உதவி செய்கிறேன் என்று கையெழுத்து போட்டு விட்டால் 1 மாதத்தில் அவர் கொடுக்கவில்லை என்றால் நேரடியாக உங்கள் வீட்டு வாசலில் நின்று அந்த பணத்தை அந்த கடன் கொடுத்தவன் கேட்பான். நீங்கள் உங்கள் பொருளிலிருந்து அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதே போலதான் ஆற்றல். ஒவ்வொருவரும் அவரவர்களை உணர்ந்து ஆற்றலை மதித்து சேமித்து வைத்துக் கொண்டு உடல் நலத்தோடு வாழ வேண்டும். எனக்கு ஆற்றல் மிக அதிகமாக இருந்து நான் பாசஸ் கொடுக்கும் பொழுது அது அவ்வளவாக பாதிக்காது. அவரவர்கள் வினைப்படிதான் அவரவர்கள் வாழ்க்கை அமைகிறது. எனவே தொடர்ந்து நிறைய அன்பர்களுக்கு எனக்கு நன்றாக தவம் செய்கிறேன், ஆற்றல் இருக்கிறது என்ற பெருமையோடு எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்துவேன் என்று கூறிக்கொண்டு பாசஸ் கொடுப்பதை ஒரு 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 ஹாபியாகவோ ஒரு நன்மையாகவோ கருதி நாம் செய்தால் நாளடைவில் நிச்சயமாக நமது உடலில் ஆற்றல் குறைந்து பாதிக்கப்படும். எனவேதான் மகரிஷி அவர்கள், என் காலில் விழாதீர்கள், என் ஆசீர்வாதத்தை வேண்டாதீர்கள், நான் எப்படி தவம் செய்து உயர்ந்தேனோ அதே போல நீங்களும் முயற்சி செய்து தவம் செய்து உங்கள் உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். தவிர்க்க முடியாத சமயத்தில் நம் வீட்டில் குழந்தைகளுக்கு அது போல வந்தால் நாம் நன்றாக தவம் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த பாசஸ் கொடுத்து நாம முயற்சி செய்யலாம். சரிங்க. இப்போ தீட்சை கொடுக்கறது பத்தி என்னங்க சொல்றீங்க? தீட்சை எல்லாம் நம்ம கொடுக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தீட்சை கொடுக்கலாம். தீட்சை குரு நினைவாகவும் இறைகளை நினைவாகவும் இது கொண்டு அதை வேண்டிக் கொண்டு நாம் தீட்சை கொடுக்கிறோம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. தீட்சை கொடுத்தால் புண்ணியம் தான். ஏனென்றால் ஒரு வண்டிக்கு, புது வண்டிக்கு முதல் பெட்ரோலை நம்ம போடுறோம், அவ்வளவுதான். அதை வைத்துக்கொண்ட ஒரு தவறும் இல்லை. அதை ஒரு தொண்டாக செய்யலாம். அதை இறை அருளும் குரு அருளும் நம்மிடம் பெருகும். அதனால் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக தெளிவான பதிலுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புரிந்ததா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சுசீலாமா, நீங்க பேசலாம். உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு மேம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல தெளிவான விளக்கங்கள், ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்க வளமுடன். காதுல விழுறதா? என் பேர் சுசிலாங்கய்யா. ஐயா, இந்த காயத்ரி மந்திரமும்
சந்தியாவந்தனமும் சொல்லுங்க. நம்ம அது ரெண்டு நம்ம பயிற்சிகள்ல எதுல கொண்டாந்துருக்காரு மகர்ஷி அந்த பலனை, அந்த எஃபெக்ட்? எந்திரம், மந்திரம், தந்திரம் அப்படியே ஒதுக்கி வைங்க. நீங்க சொல்றது மட்டும் கிடையாது, இந்த இரண்டு மட்டும் கிடையாது. லட்சக்கணக்கான மந்திரங்கள், உச்சாடனங்கள் இருக்கின்றன. லட்சக்கணக்கான முறைகள் அவ்வப்பொழுது ஏற்படுத்தி உள்ளார்கள். அவைகள் எல்லாவற்றையும் சுருக்கி ஆகினை, சாந்தி, துரியம், மேல்நிலை தவம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் தவம் செய்கிறவர்களுக்கு மந்திரம் தேவையில்லை. அதனால் அதெல்லாம் சின்ன சின்ன நன்மைகளை அளிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். மகரிஷி அவர்கள் நேரடியாக உச்சகட்ட பயிற்சியாக நமக்கு மேல் கொடுத்து விட்டார்கள். அதனால் நாம் அதிலெல்லாம் அனைத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டியதில்லை. அவைகளெல்லாம் ஓரளவுக்கு நன்மை இருந்தாலும் அவைகளை சரியாக புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்துவது நேர விரயம். அதெல்லாம் விட சுருக்கமாக நாம் தவத்தினை செய்வோம், நமக்கு நன்மையை தரும். அதனுடைய எஃபெக்ட் நம்ம அதுல எதுல கிடைக்குதுன்னு கேட்டேன். எல்லாமே நன்மை செய்யக்கூடியதாமா. எல்லாமே பக்தி மார்க்கத்தில் வைத்துக் கொண்டுள்ள அவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்களும் நமக்கு சிறு சிறு நன்மைகளை நிச்சயமாக அளிக்கும். ஆனால் மொத்த நன்மையும் தருவது தவம் மட்டுமே. அதனால இதுல உங்களுக்கு 10 ரூபாய், 50 ரூபாய், 1000 ரூபாய் இப்படியே நீங்க சேர்த்துக்கிறத விட திடீர்னு லட்சம் கோடின்னு கிடைச்சாக்க முடிஞ்சு போச்சே, அவ்வளவுதானே. இந்த கோயில், அந்த கோயில், அந்த மந்திரம், இந்த மந்திரம், இதெல்லாம் தவத்துல காந்த தத்துவத்தின் அடிப்படையில சிம்பிளா முடிச்சிட்டாரு. அந்த பிரபஞ்சமே தன்பாட்டம் பெற்று உன் உடலாக, உன் உயிராக, உன்னுடைய வாழ்க்கையாக வந்துள்ளது. உன் பிறவிக்கே அதுதான் காரணம். அப்ப அதே மனதை அங்கு மறுபடியும் கொண்டு சென்று வைக்கும் பொழுது கருவழியே வந்த பதிவுகளாக இருக்கட்டும், நாம் செய்த பதிவுகளாக இருக்கட்டும், அவைகள் குறைய தொடங்கும், நீங்க தொடங்கும், நன்மை நடக்கும். அவ்வளோ. இதுல உறுதியா நிக்கணும் நீங்க. மீதியெல்லாம் ஓகே, அங்கங்க டெம்பரரியா ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் அதை விட பல மடங்கு நன்மையை, பல ஆயிரம் மடங்கு நன்மையை தரக்கூடியது நமது தவங்கள் தான். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளம். ஆமா, வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக செவ்வேலையா, உங்களுக்கு அன்மை கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. நீங்க சொல்றீங்க அறிவுல உயரணும், அந்த உயர்ந்து அந்த டெல்டா நிலையில 1 to 3 நம்மளுக்கு அன்பும் கருணையும் நம்மளுக்கு கிடைக்கின்றீங்க. நாம இன்னும் எந்தெந்த விதத்துல செஞ்சா அந்த நம்மளுக்கு இந்த மனிதனாகப்பட்ட அந்த அறிவுல உயர்ந்து நாம அன்பும் கருணையும் நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா. வேற எந்த விதத்திலையும் கிடைக்காது. மீதியெல்லாம் போலியான அன்பு, போலியான கருணை, காரியத்திற்காக செலுத்தும் அன்பு, காரியத்துக்காக செலுத்தும் கருணை. அந்த மனநிலையில் மாற்றம் வந்தால்தான் அங்குதான் தெய்வத்துக்கு இணையாக அந்த மனிதன் அன்பும் கருணையுமாக இருக்க முடியும். அதை நோக்கிய பயணமாக அமைந்தாலே வெற்றி தான். ஏற்கனவே நான் இருந்த நிலை என்ன, இன்று தொடர்ந்து தவத்தை செய்துவிட்டு நான் இருக்கும் நிலை என்ன, அதில் முன்னேற்றம் இருந்தாலே போதும். ஒரேடியாக திடீரென்று முழுமையாக மனிதன் தெய்வமாக மாறி அன்பும் கருணையுமாக மாற முடியாது. முதலில் மனிதன் பயிற்சி செய்கிறான் மனவளக்கலை என்பதற்கு அடையாளமே மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு உடலாலும் மனதாலும் பாதிக்கும் விஷயங்களை செய்யக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய உடல், தன்னுடைய மனதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, துன்பப்படுகிறவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். இதுதான். இதில் பழுத்துதான் உச்ச நிலைக்கு செல்ல முடியும்.
அதை நோக்கமாக வைப்பதை விட இதை நோக்கமாக வைத்து என் கடமைகளை சிறப்பாக செய்வேன், பிறருக்கு உதவி செய்து வாழ்வேன், என் உடல் மனம் கெடாமல் வாழ்வேன் என்று அந்த நிலை வந்தாலே, ஒவ்வொரு மனிதனும் அந்த நிலைக்கு வந்தாலே உலக அமைதி வந்துவிடும். அதுதான் மகரிஷியின் நோக்கம். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. இரண்டொழுக்க பண்பாடை நம்ம பின்பற்றினா போதும். இப்ப கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரெல்லாம் சிறு வயதில் ஸ்கூலுக்கு செல்ல முடியவில்லையோ அவர்களுக்கெல்லாம் 18 வயது நிரம்பி விட்டால் போதும், நேரடியாக +2 எக்ஸாம் எழுதலாம். எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இது மாதிரி எல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. 18 வயது நிரம்பியவர்கள் நேரடியாக கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல எழுதி +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஜுவேட்டு PhD வரைக்கும் கூட போகலாம். அது போல மகரிஷி என்ன செஞ்சிட்டார்னா, நமக்கு இந்த பதஞ்சலி யோகத்துல கொடுத்த இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இதெல்லாம் நம்ம கத்துண்டு தவத்துக்கு வரத்துக்கு நம்ம ஆயுள்லாம் என்னைக்கும் காலி ஆயிடும், பண்ணவும் முடியாது. உலக மக்கள் அனைவருக்கும் இது கொண்டும் செல்ல முடியாது, எலிஜிபிலிட்டி கிடையாது. அதனால அவர் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி என்ன பண்ணாரு, நேரடியாக தவத்தை அனுபவிக்கட்டும், எல்லா மனிதர்களும் தவத்தை அனுபவிக்கட்டும், அந்த இறையாற்றலை பெற்று தானும் தன் குடும்பமும் சிறப்பாக வாழட்டும், தொழிலை சிறப்பாக செய்யட்டும், கடமைகளை சிறப்பாக செய்யட்டும், எந்த அளவுக்கு முடியுமோ இயமம் நியமம் இதில் முன்னேற்றம் காணட்டும் என்று அன்பும் கருணையுமாக 7வதாக நாம் பெற வேண்டியதை நமக்கு கொடுத்து விட்டார். எனவே அதை அந்த அருமையை உணர்ந்து கொண்டு மன்றத்தோடு இணைந்து தவத்தினை செய்து பழகி பழகி நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும். அதுதான் மனவளக்கலையோட நோக்கம். அப்படி ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது உலக அமைதி என்பது இயல்பாகி. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக போனாமா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஸ்பீச், மனதுக்கு ரொம்ப தைரியம் வந்தது ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தைரியமாவும் இருக்கு. மந்திரங்கள் அது சில்லின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இப்ப நம்ம மரணத்துக்கு அப்புறமா சடங்குகள் பண்றோமோ, வருஷம் வருஷம் திதி கொடுக்கறோம், அதெல்லாம் நிஜமா? அது போய் கரெக்டா அவங்களுக்கே போய் சேருமா? பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் மனநிலையை பொறுத்து உள்ளது. அதை செய்தால் எனக்கு திருப்தி என்றால் தாராளமாக செய்யலாம், அதுல ஒன்றும் தவறே கிடையாது. அந்த காலத்தில் ஏற்படுத்திய மந்திரங்களை எல்லாம் சிறப்பாக சொல்வதற்கு இப்பொழுது யாருக்கும் நேரம் இல்லை, சரியாக சொல்வதும் இல்லை, அதனால் சரியான பயனும் இல்லை. உச்சரிப்பு. அதனால் அத சமுதாயத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம் செய்வதில் எந்த தவறும் இல்லை. நாம் சமுதாயத்தோட விலகி வாழ முடியாது. ஒரு திருமணம்னா சில சடங்குகள்லாம் இருக்கு. மகரிஷி அவர்களே அவருடைய குடும்பத்தில் திருமணம் பேத்திக்கு செய்யும் பொழுது எளிமையாக செய்ய வேண்டும் என்று இந்த மந்திர தந்திரத்தை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தார். அப்ப மணமகள் மணமகன் இருவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதி, வாழ்நாள் முழுவதும் இன்பத்திலும் துன்பத்திலும் இன்று முதல் உங்களிடம் நான் பங்கு கொள்வேன், உங்களை எந்த காரணத்து கொண்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உங்கள் உடல்நிலை மனநிலை பாதிக்கப்படும் பொழுது நான் எப்பொழுதும் உதவியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிக்ளரேஷன் பண்ணி சைன் பண்ணி, அதில் அவங்க அப்பா அம்மா சைன் பண்ணி, அப்புறம் முறையாக ஒரு தாலியை கட்டிட்டு ஒரு விருந்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வச்சார். ஆனா சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை. முதல் நாள் உறவினர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன திருமணம்னா என்ன, சட்டிப்பானை வேணும், அது வேணும், வாழைமரம் வேணும், இது வேணும், எதுவும் இல்லையே, இது என்ன திருமணமா? ஆண்டாண்டு காலமாக நமது முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் தப்பா?
அப்படின்னு கேட்ட உடனே மகரிஷி உடனடியாக அவ்வளவும் வர வச்சிட்டார். ஸோ அந்த முறைப்படியும் நடந்தது, மகரிஷி முறைப்படியும் நடந்தது. அதனால சமுதாயம் ஏற்றுக்கொண்டு மாறினால் பரவாயில்ல, அதுவரையிலும் நாம் சமுதாயத்தோடு ஒத்துதான் போக வேண்டும். அதனால இதையெல்லாம் நமக்கு இஷ்டமோ இல்லையோ செய்துதான் ஆக வேண்டும். செய்வதில் ஒன்றும் தவறில்லை. பொருளாதாரம் பொறுத்து. ஆமா ஆமா. அதனால அதில் நம்பிக்கை உள்ளவர்கள் அதை செய்வார்கள். அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அதனால தொடர்ந்து சமுதாயத்தில் என்ன உண்டோ அதையெல்லாம் நாமும் செய்வோம். ஐயா, இன்னொரு கேள்வி. தனாகர்ஷண சங்கல்பம் அந்த மந்திரம் உச்சாரணை பத்தி சொல்லுங்க ஐயா. அது நம்ம மகர்ஷி அதுவும் ஒரு முறைதான். மந்திரத்தின் மூலமாக இந்த தியானத்தில் முன்னேறுவதற்கு உண்டான தடைகளை நீக்கும் என்று மகரிஷி அவர்களுக்கு ஒருவர் சொல்லி மகரிஷி அதை கடைபிடித்ததாக சொல்கிறார்கள். அதனால் அதையும் நாம் செய்யலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா இது விட தவம் தான் உயர்ந்தது. தவம் தான் உயர்ந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது பொதுவாக எல்லாருக்கும், அதாவது பாருங்கம்மா, இப்போ ஒரு 50 பேர் இருக்கோம். 50 பேர்ல 45 பேரு அந்த பக்தி வழியில வந்தவங்க. ஒரு 2-3 பேர் ஞான வழியில் வந்ததுனால அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா 50 பேரும் சேர்ந்து ஒரு செயலை செய்யும் போது தான் அந்த 45 பேரோட கோஆபரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அவர்கள் வழியிலும் போய் செய்வதில் நமக்கு ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அதனால் ஏதாவது பலன் வந்தால் அதுவும் வரட்டுமே. அதனால தன ஆகர்ஷ சங்கல்பமா தவமா என்றால் தவம்தான் மிக மிக சிறந்தது. ஆனால் பொதுவாக மக்களுக்கு பாருங்க, தவத்தில் உட்கார்ந்தால் குறுக்கிடுகிறது, தவத்தில் ஆழ்ந்து நிற்க முடியவில்லை, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வருகின்றன. ஆனா தகனா ஆகர்ஷண சங்கல்பம் செய்ய சொல்லுங்க, உற்சாகமா வந்துருவாங்க. இதை செய்யறது, அதை செய்யறது, விளக்கேத்துறது, பால் வைக்கிறது, இதுல ரத்தத்தில் ஊறி போய்விட்டது. அதனால அதுவும் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும், இதை புரிந்து கொண்டு இதையும் செய்வோம். மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, எந்திர மந்திர தந்திரத்தால் நீங்கள் செய்யும் இறை வழிபாடு 2 கண்டிஷன் சொல்றாரு. ஒன்று, பொருள் செலவு அதிகமாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அதை செய்கிறவர்களுடைய மனதும் உடலும் அதிகமாக பாதிக்க கூடாது. பொதுவாக நாம பார்க்கிறோம், நம்ம வீட்டில் பூஜை செய்தாலும் மற்ற இடங்களில் பூஜை செய்தாலும் எவ்வளவோ பேரை வருத்தி அந்த பூஜையை சிலர் செய்வார்கள். அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தெய்வ வழிபாடாக இருக்க வேண்டும். ஆமா, அதெல்லாம் வயலண்ட் ஆன்மீகம்னு பேரு. வயலண்ட் ஆன்மீகம்னு பேரு. மகரிஷி அவர்கள் நமக்கு எளிமையான தூய்மையான ஆன்மீகத்தை கொடுத்துட்டாரு, விஞ்ஞானமா கொடுத்துட்டாரு. நெருப்புக்குள்ள தலையில தேங்காய் உடைச்சுக்கிறாங்க, தலையில லேசா இடிச்சுட்டாலே நமக்கு பயமா இருக்கு, உடனே உள்ள உடனே பார்க்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா தலையில சர்வ சாதாரணமா தேங்காய் எடுத்து படா உடைக்கிறாங்க. இதெல்லாம் மனம் நம்பி விட்டால் அதுக்கு உடல் ஒத்துழைக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கு தேங்காய் உடைச்சு மண்டை உடைஞ்சு போச்சுன்னு நினைச்சுங்க, அது தெய்வ குற்றம், தெய்வம் ஆக்ஷன் படுத்துன்னு சொல்லி கதையை முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், அவன் மேல யாரும் கேஸ் போட மாட்டாங்க. அந்த காலத்துல நீங்க உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கணவன் இறந்து விட்டா மனைவி ஏன் சாகணும்? ஆனா தீவுல இருக்க சமுதாய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவன் இல்லைன்னா நீ வாழ முடியாதுமா, இதுதான் சட்டம், இங்க நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆட்டை குளிப்பாட்டி மஞ்சள் தெளிச்சு வச்சு ஒரே வெட்டுறான் பாத்தீங்களா? அந்த ஆட்டை கேட்டா வெட்டுறான். அதே போல அந்த மனைவிய ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளி விட்டுருவாங்க. அது உடன்கட்டை ஏற வச்சிருவாங்க.
ம், ம், அந்த காலத்துல அதுதாம்மா மகரிஷியோட பெருமை. மகரிஷி ம், பாருங்க, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இந்த எந்திரம், மந்திரம், தந்திரம், ம், யாகம், ம், பூஜை, ம், இதெல்லாம் பாருங்க, எந்த மதமா இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ம், பெண்கள் அனைவரும் உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்கள் மந்திரத்தை சொல்லி பலனை பெறுகிறவர்களாக இருப்பார்கள். ம். ஆமா. அதனால மகரிஷி அவர்கள் இதெல்லாம் குறைகளை எல்லாம் நீக்கணுங்கிறதுக்காக பெண்களும் ஒரு உயிர், பெண்களுக்கும் மனம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது. அந்த காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா, பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியாது, எனவே ஏதோ ஒரு ஆணை சார்ந்துதான் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால் அவர்களுக்கு நல்லது என்று நினைத்தார்கள். ம். சேஃப்டி. சகோதரனையோ, ம். கணவனையோ, சேஃப்டி ப்ராசஸ். அப்பாவையோ, தாத்தாவையோ ஒரு ஆணை சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஆண் பெண்ணுக்கு பாதுகாப்பாக அமைவான் என்று நினைத்தார்கள். ம், ம். அதனால் அனைத்து விதமான சக்தியை பெறும் வழியையும் ஆணுக்கு கொடுத்து, ஓ, அந்த ஆண் அந்த சக்தியின் மூலமாக பெண்ணை பாதுகாப்பான் ஓ. அப்படின்ட்டு அதனாலதான் டெம்பிள்ஸ்ல அர்ச்சகரெல்லாம் மேலா வச்சாங்க. ஓகே, ஓசியிலேயே ஓகே. பெண்கள் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. குழந்தை பெற்றுக்கொள்வது, ம், குழந்தைக்கு பெற்றுக்கொள்வது, சமையல் செய்வது, இது போல விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியா இருந்துட்டு போகட்டும்னு வச்சாங்க. ஆனால் ம், விஞ்ஞானம் வளர்ந்த காரணத்தினாலும், பெண்கள் ம், படித்த காரணத்தினாலும், பெண்கள் ம், ஈட்டும் காரணத்தினாலும், அறிவு இருந்த காரணத்தினாலும் ம், அவர்களால் இதெல்லாம் அடங்கி இருக்கவே முடியவில்லை. இப்ப ம், தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ம், தானும் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது, எனக்கும் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. ம், சமுதாயத்தில் பெரும்பாலானோர் பெண்கள் உயர்வதை விரும்புவதில்லை. ம், ஒரு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்றாரு, ம், கல்யாணம் பையன் சாதாரண வேலையில இருக்காரு, பொண்ணு வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு கலெக்டரா இருந்தாக்க அந்த வீட்டுல அந்த பொண்ணை எடுப்பாங்க, ம்ஹும், ம். எடுக்க தயங்குவாங்க. மாட்டேன். ஆமா, எடுக்க மாட்டேன். ம். அந்த அளவுக்கு இன்னும் மன விரிவு வரல. அதனாலதான் ஆமா. உயர வேண்டும் என்று நினைக்கும் போராடுகிறார்கள். ம், சாதாரணமாக வாழ வேண்டும் என்ற பெண்களுக்கு போராட்டம் இல்லை, ம். அதனால் மகரிஷி அவர்கள் ஐயா வாய்ஸ் பிரேக் இந்த ஆகுதுங்கய்யா, தவம் கேட்கல. என்பது காந்த தத்துவம் வேண்டாம், அவரவர்கள் ஆர்வம். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் கிட்டத்தட்ட 60% பெண்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ம். எந்திர மந்திர தந்திரத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு காலங்காலமாக மறுக்கப்பட்டு இப்பொழுது தவத்தால் அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கிறது. ஆ, சூப்பர். இதை ஆமா, யாரும் ஆமா, தடுக்க முடியாது, யாரும் தடுக்க ஆமா. முடியாது. யோசிக்க வேண்டிய விஷயம் ஐயா. ஆமா, ஆமா, எங்களுக்கு நல்லா தோணவே சிந்தனை இல்ல. செஞ்சு பாருங்க. அப்பொழுதுதான் ஆமா, மகிழ்ச்சியோட வேல்யூ நமக்கு தெரியும். குறிப்பாக ஆமா. பெண்களுக்கு, ம், ம். பெண்களுக்கு அவர்கள் மன ஆமாங்க ஐயா. உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் வாழ்க்கை அமைந்து விடுகிறது. சப்ரஸ்டு ஃபீலிங், அதுவும் பர்டிகுலரா திருமணம் ஆன பிறகு அந்த பெண்கள் அந்த, அதாவது ஒரு வீட்டில் ஒரு செடி வளர்க்கிறோம், அந்த மண்ணில் அந்த செடி வளர்கிறது. அந்த செடியை பிடுங்கி எடுத்து வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று அந்த மண்ணில் அந்த செடியை நடுகிறோம். ம், அதுதான் பெண்களுடைய வாழ்க்கை, ம், திருமண வாழ்க்கை. ம். அந்த செடி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பூமியில் நிலைத்து நிற்பதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும். ஆமா, ஆமா. நிறைய செடிகள் பார்த்தீங்கன்னாக்க இந்த மண்ணு வேற வகையா இருக்கும், அந்த செடியை ஆர்வமா வாங்குவோம். ரோஜாப்பூ ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வருவோம், வீட்டில் கொண்டு வச்சா ம், 4 நாள்ல வாடி போய் இறந்துரும்.
ஆமா ஆமா. அப்ப பெண்கள் அனைவருக்கும் திருமணம் ஆவதற்கு முன்பு கவுன்சிலிங் செய்யணும். புது மனம் இடத்தில் எப்படி வெற்றி கொள்ள வேண்டும், மனோதிடமாக எப்படி இருக்க வேண்டும், மனம் தவத்தில் அது கிடைத்துவிடும். ஓ பொது சூழ்நிலைகளில் பயப்படாமல் எப்படி அவர்களோடு வாழ வேண்டும் அப்படின்லாம் நீங்க இப்ப சமீபத்துல கூட நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது திருப்பூர்ல. அவ்வளவு கோடிக்கணக்கில் செலவழிச்சு திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கு. மேலும் வரதட்சணை வேண்டும் என்று கேட்கிறார். கார் கொடுத்தாச்சு, என்னென்னமோ கொடுத்தாச்சு. அப்ப ஒரு பெண்ணை 4-5 பேர் சேர்ந்து அந்த வீட்டில் ஒரேடியாக மனதால் துன்புறுத்தும் போது அந்த பெண் வேறு வழி இல்லாமல் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார். இது நார்த் இந்தியால ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால் திருமணம் ஆகி போகும் பெண்களுக்கு நாம் மன உறுதியை அளிக்க வேண்டும், நல்லதின்பால் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அந்த அதற்கு தவம் பெரிதும் உதவும். வாழ்த்துக்கள்மா. இவ்வளவு இருக்கு சிக்கல். நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. சிக்கல் இவ்வளவு இருக்கு. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. இறுதி அன்பராக உமையாலம்மா உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய கருமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம எப்படிங்க புரிஞ்சுக்கலாம்? இணைந்திருக்கிறது என்றால் மாய காந்தத்தால் இணைந்திருக்கிறது. ஒரு கருமையம் எந்த ஃப்ரீக்குவென்சியில நினைக்கிறதோ இருக்கிறதோ அந்த ஃப்ரீக்குவென்சியில் ஏற்படும் எண்ணங்கள் அதை ஒத்த கருமையத்தில் பிரதிபலிக்கும். ஒத்த கருமையத்தில் தான். இப்போ டிவி மாதிரி தான். 10 டிவி நிகழ்ச்சிகள் வந்தால் கூட, சன் டிவி, ராஜ் டிவி என்னமோ அதில் வந்தால் கூட நீங்க எதுக்கு டியூன் பண்றீங்களோ அந்த அலைவரிசை தான் உள்ள வரும். அதே போல கருமையத்தால் எல்லோரும் இணைந்து இருந்தாலும் ஒத்த கருமையத்தில் உள்ள எண்ணங்கள் அங்கு மற்ற கருமையத்தில் பிரதிபலிக்கும். மகரிஷி அவர்களே சொல்லுவாங்க, ஒரு குரங்கு ஏதோ ஒரு பொருளை எடுத்தது, அதுல மண் இருக்கிறதுனால அந்த ஆத்து தண்ணியில அது அலசித்தான். அந்த அலசி அதை உண்டுதான். இப்ப அதே மாதிரியா எல்லா குரங்குகளும் அந்த எண்ணம் அது செய்ய தொடங்கித்து அப்படின்னு சொல்லுவார். அதனால நல்ல எண்ணங்களை பரப்பும் பொழுது, நல்ல எண்ணங்களை நினைக்கும் பொழுது நாம் நல்லவர்களோடு தொடர்பு கொள்கிறோம். ரொம்ப தீய எண்ணங்களும் கோபங்களும் இருக்கும் பொழுது மகரிஷி சொல்வார்கள், முட்டாள்களுடைய கருமையத்தோடு இணைகிறோம். எனவே அதனாலதான் மகரிஷி எண்ணம் ஆராய்தல் என்பதை வைத்தார்கள். அதை பற்றியெல்லாம் நாம் அதிகம் சிந்திக்காமல் நாம் நமது கடமைகளை சிறப்பாக செய்வோம். நமக்கும் பிறருக்கும் உயர்வு அளிக்கக்கூடிய செயல்களை செய்வோம். தைரியமாக வாழ்வோம். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தைரியம் மிக மிக அவசியமாகிறது. தைரியம் இல்லாதவனை இந்த சமுதாயம் சரியாக கையாள்வது இல்லை. அவனுக்கு பல துன்பங்களை கொடுக்கிறது. எனவே தவத்தில் அனைத்து வளங்களையும் பெற்று எந்தெந்த இடத்தில் எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்து நாமும் வாழ்ந்து பிறருக்கும் வாழ மன்றத்தின் வழியாக உதவி செய்வோம். மனவளக்கலையை விட்டால் எளிய முறையில் உடலையும் மனதையும் மேம்படுத்துவதற்கு வேறு வழியே கிடையாது. எல்லாம் எங்கே போனாலும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், அப்புறம் தலை சுத்தம், அப்புறம் அங்கே போய் மாட்டிப்போம், அங்கிருந்து வெளில வர முடியாது, வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியாது. எல்லாம் போன சிக்கலை விட வந்த சிக்கல் அதிகமாக இருக்கும். அதனால் நன்றாக சிந்திப்போம். சாதாரண ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முயல்வோம். நமது கடமைகளை சிறப்பாக செய்வோம். அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். வாழ்த்துக்கள்மா. சிறப்புங்க. நன்றிங்க. தெளிவான விளக்கம். மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி.
ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாமா. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததற்கு உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லாம் குருவர்கள் தான் ஐயா. நீங்க அருமையா சிந்தனையும் கொடுத்தீங்க. அதே மாதிரி அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் நல்ல தெளிவான பதில். ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வியை நல்ல அருமையா அதுக்கேத்த மாதிரி பதில் கொடுத்தீங்க. வாழ்க்கை வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே